ஜனனி, மாமாவும் சிவா மாமாவும் வந்ததும் நீ என் மூஞ்சில கெமிக்கல் ஊத்த வந்ததை நான் சொல்லாம விட மாட்டேன். சொல்லு, அதுக்கப்புறம் நானும் சொல்லுவேன். அப்படியா? அப்படி என்ன சொன்ன? அப்படியே நான் சொன்னாலும் அதுக்காக நீ கெமிக்கல் ஊத்துவியா? சிவாவை பத்தி நீ இனிமே பேசுன, கண்டிப்பா நீ தூங்கும் போதே கெமிக்கல் ஊத்திடுவேன். ரெண்டு பேரும் கொஞ்சம் பேசாம இருங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? கெமிக்கல் ஊத்துறது எவ்வளவு பெரிய கிரைம்னு தெரியுமா? எந்த செக்ஷன்ல ஃபைல் கேஸ் பண்ணுவாங்கன்னு தெரியுமா உனக்கு? குறைஞ்சது 3 வருஷம் உள்ள இருக்கணும். ஜனனி, அது மட்டும் இல்ல, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தா சிவாக்கு உன்னை சுத்தமா பிடிக்காம போயிடும். மலேசியால என்ன பண்ண? நீ என்ன மாதிரி ஃபேமிலில பிறந்த? உனக்கு கொஞ்சம் கூட ஜெனரல் நாலேஜே கிடையாதா? என்ன நீ இத காரணமா வச்சுட்டு என்ன திட்டுற? திட்டாம உன்னை என்ன பாராட்டவா முடியும்? நீ பண்ண காரியம் அந்த மாதிரி. இத பாரு ரம்யா, நீ தான் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். நீங்க என்னதான் சொன்னாலும் இந்த விஷயத்த நான் மாமா கிட்ட சொல்லாம விட மாட்டேன். சொன்னா இப்ப என்ன நடக்கும் ரம்யா? நீ ஆசிட் ஊத்துறியான்னு ஜனனி பதிலுக்கு கேட்பாங்க. ஆசிட் ஊத்துற அளவுக்கு நீ என்ன பண்ணன்னு உன்னை பார்த்து கேட்பாங்க. 2 பேருக்கும் என்ன விருதா கிடைக்கும்? என்ன கன்றாவியோ. நீங்க எப்பவுமே அவளுக்காக தானே பேசுவீங்க, எனக்காகவா பேச போறீங்க? ஜனனி, இந்த மாதிரி லூசுத்தனமான வேலைலாம் பண்ணாத. உனக்குன்னு ஒரு குழந்தை பிறந்தா நீ அம்மா வாழிடுவ, சிவா அப்பா வாழிடுவாரு. இதுக்கப்புறமும் உங்களை பிரிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணு வேற கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவா. தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணாத ப்ளீஸ். ஆமாம்மா, இப்ப காலில் பட்டது உன் முகத்துல பட்டிருந்தா இந்த மூஞ்சி வச்சுக்கிட்ட நீ சிவா கூட வாழ போறேன்னு ரம்யா இடையில பூந்துருப்பா. போதும், ரொம்ப ஷாக்கெல்லாம் கொடுக்க வேண்டாம். குழந்தை பிறக்கிற வரைக்கும் கொஞ்சமாச்சும் நிதானமா இரு. சிவாக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்க முயற்சி பண்ணு. சித்தி, நீங்க வாங்க. எனக்கு குழந்தை பிறக்காது, அதுக்காக தான் உனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். நீ தான் பெத்து கொடுக்கணும். அத ஏன் குழந்தைன்னு சொல்லி நான் நல்ல பேர் வாங்கிப்பேன். அதுதான் நடக்கும்.